சமூக அவலங்கள பற்றி ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ காட்டுறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் மக்கள் நிலை இப்படியே இருக்கு? ஏன் இந்த பிரச்சனைகள் இப்படியே போயிட்டு இருக்கு? இதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்ல அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சுடுகாட்டுல இடுகாடுன்னு கட்டியிருப்பாங்கல்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறம். அதுல நெல் மூட்டைகள பாதுகாத்து வைக்கிறாங்க. நான் சொல்ல இடும்பவனம் கார்த்தி சொல்றாப்ல. ட்வீட் போட்டிருக்காரு. இது உண்மையா பொய்யான்றத நீங்க ஆராய்ஞ்சு தேடிக்கோங்க. எல்லாத்துக்கும் எடுத்து வந்து குடுக்க முடியாது. நெல் மூட்டைகள் அதே மாரி இப்ப லாரிகள்ல ஏத்தக்கூடிய நெல் மூட்டைகள் வளர்ந்துருச்சு. இந்த முளை கட்டிய வளரும்ல, வளர்ந்துருச்சு. அதாவது சென்னையில மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய இடத்த தண்ணி வந்து சூழ்ந்து பிரச்சனை கொடுக்குது. மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொருட்கள பாதுகாக்காம அதுல பயிர் வளர்ந்து இது நாசமாகுது. அப்போ இங்க என்ன அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு? என்ன ஜனநாயகம் நடந்துட்டு இருக்கு? எனக்கு புரியல. என்ன டெமோக்ரஸின்னு எனக்கு புரியல. சரி, இது ஒரு கூத்துங்க நடந்துட்டு இருக்கு. இந்த போல ஒரு தற்கூரி சினிமா டைரக்டர் என்ன சொல்றேன், அப்ப டியூட்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த தற்கூரி நின்னுட்டு பேசுறேன் மேடையில, சவுடாலா போய் பின்ட்டு பேசிக்கிறீங்க. என்னத்தையா சாதிச்சு புடுங்கின மாதிரி ஒரு படம் ஓடிடுச்சு. ஆமா, இந்த தற்கூரி கூட்டத்துக்கு எதை காரணமும் ஓடும். அமலா சஜிக்கு ஃபயர் விட்ட கூட்டவங்க. ஸோ இப்போ நீ என்ன போட்டாலும் பார்ப்பாங்க. இந்த 2K கொஞ்சம் ஜென்சி கூட்டம் இருக்குல்ல, இவங்க எப்படிலாம் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சவுடாலா நீ பேசிக்கிறீங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ போட விரும்பல. ஏதோ தற்கூரி ஏதோ மாதிரி சவுடாலா பேசிக்கிறது சாதிச்ச மாதிரி ஏதோ பிரம்மாண்டமான அவர் கண்ணில் நான் பார்த்தேன். ஏதோ தேஜஸ் கண்டுபிடிச்சேன். வேஸ்ட். இந்த மக்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பெருமையா சொல்லிட்டு தூக்கிட்டு தெரியாதீங்க. முட்டாள் மக்களை எதுக்கடா ஏமாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. தேவாரம் திருவாசகம் சொல்லிட்டு பாட போயிருக்காங்க. தமிழுக்கு வந்து சிவன் கோயில்ல பாட போயிருக்காங்க. அனுமதியில நடிச்சு ஆட்டி விட்டுருக்காங்க. என்ன கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ் வளர்த்த முக்கடலே சொல்றது கடவுள் தமிழ் உருவாக்குனதே சிவன் தானடா சொல்லுவீங்க. முதல் தமிழ் சங்கம் உருவாக்குனதே சிவன் தானே. அவர்கிட்ட போய் தேவாரம் திருவாசம் பாடினா அடிச்சு வெளியே கட்டி விட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க சொல்றேன்ல, எப்பயுமே லாஸ்டா வர விஷயம் வந்து எப்பயுமே ரூலிங் பார்ட்டில இருக்கும். ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து பின்னாடி வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல. அதுக்கு வேற அரசியல் அதுக்குள்ள போவானா. ஸோ அது எப்பயுமே ரூல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒற்றுமையா இல்ல, அதான் சிக்கல். நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும், இன்னும் நிறைய நடக்கும். இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க பஞ்சாயத்து. டிவி கேட்காரங்க என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ உட்காந்து டிவி திட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை ஒழிச்சிடணும் பேசுறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. அரசாங்கத்துல முப்படை சூழ்ந்து நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குமே அகேன்ஸ்டா செயல்பட முடியலன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. டிவிகா கும்பல்ஸ்லாம், பெண்கள் ஆண்கள் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அதாவது டிவிக்காவை காப்பாற்ற முடியல, மனசு வேதனையா இருக்கான். தமிழ்நாட்டை காக்க வந்த கூட்டங்கள் அவங்க. இவங்களுக்கு பாவம் அடிப்படையே புரியல. அந்த டிவிகா கட்சியே பெட்டி வாங்குறதுக்கும் டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்க்குற ஒரு ஐடி விங்க. அதுக்காக தான் நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் சிஎம் ஆக போறது இல்ல. விஜய் ஒரு பப்பட். அந்த பப்பட்டை வச்சு ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை என்னன்னு தெரியாது. அதுதான் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சுச்சுன்னா இப்படி உட்காந்து நீ கதறிக்கிட்டு இருக்க மாட்டேன். பாவத்தை என்ன சொல்லலாம். பிராணி மக்கள் இந்துஸ்தான் காலேஜுக்கு போயிருக்காங்க போல. போயிருக்கும்போது செல்ஃபி எடுப்பாங்க. விஜய் எடுத்தார்ல செல்ஃபி கூட்டத்துல, அந்த மாதிரி செல்ஃபி எடுக்க போயிருக்காங்க. அதை முன்னாடி முந்தி அடிச்சுட்டு வந்து பேரியடை உடச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. நீங்கள பாருங்களேன், காலேஜுக்கு இந்த மாதிரி தற்கொலை டியூட்டுன்ற படம் என்ன படம்? சமூகத்துக்கு முன்னாடி மாற்றங்கள் கொண்டு வர படமா? அந்த படத்துல நடிச்ச ஒரு தற்கொலையை கூட்டி வந்து மேடையில் நிக்க வச்சு அவன் போட்டோ எடுக்கிறானா, அதை பாக்குறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனில் குஞ்சான்ஸ் இவங்க எல்லாம் ஏறி குச்சி ஓடிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அரசியலை கொண்டு போய் சேர்க்காம தன்னை கர்மாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சமூகம் எப்பரா உருப்படும்? இதை சொன்னா நம்மளை பைத்தியன்றாங்க.